நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நடராஜனுக்கு திருமணமாகி 3 மாதம் ஆகியிருந்தது. அவனுடைய மனைவி பெயர் தாரணி. அன்று அவள் நடராஜனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். நடராஜன் அப்பாவுக்கும் கொடுத்துவிடு என்றான். என்ன புதுசா இன்னைக்கு மட்டும் என்று சொல்லிக்கொண்டே காஃபியை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். மாடியில் அவளுடைய மாமனார் பரமசிவம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். டிசம்பர் மாதம் நல்ல குளிர் இருந்தது. எதற்காக இவர் மொட்டை மாடியில் படுக்கிறார் என்று நினைத்து கொண்டு அவர் அருகில் சென்று மாமா காஃபி என்றாள். அவர் எழுந்து வாங்கிக் கொள்ளவும் தாரணி கீழே வந்தாள். நடராஜனிடம் எதற்காக மாமா மாடியில் படுத்துக் கொள்கிறார், குளிர் வேற அதிகமாயிருக்கு, நடுங்கிக்கிட்டு இருக்காங்க என்றாள். எல்லாம் உனக்கு போக போக தெரியும் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பித்தான் நடராஜன். பரமசிவம் மாடியிலிருந்து கீழே வந்த பிறகு அவரிடம் பேசினாள் தாரணி. மாமா, குளிர் எவ்வளவு அதிகமா இருக்கு, எதுக்காக மாடியில் படுக்கிறீங்க? நாளையிலிருந்து ஹாலிலேயே படுத்துக்கோங்க, இடம்தான் இவ்வளவு பெருசா இருக்கே என்றாள். அவரோ, இல்லம்மா, எனக்கு அதுதான் வசதியா இருக்கும், நான் அங்கேயே படுத்துக்கிறேன் என்றார். எங்க வசதியா இருக்கு? நான் வந்து பார்க்கும்போது குளிர்ல நடுங்கிட்டு இருந்தீங்க, இனிமே நீங்க மேல படுக்க வேணாம், நான் சொல்றதை கேளுங்க என்று சொல்லிவிட்டாள். அவரும் சரிமா என்று சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார். இதையெல்லாம் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆனந்தி மாமனார் பரமசிவம் வெளியே சென்றவுடன் தாரணியின் அறைக்கு வந்தாள். ஆனந்தி பரமசிவத்தின் மூத்த மகன் நாகராஜனின் மனைவி. தாரணியை பார்த்து, ஏய் தாரணி, எதற்காக மாமாவை ஹாலில் படுக்க சொன்னாய் என்றாள். அக்கா, நான் மேலே போகும்போது மாமா குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் ஒரு 2 மாசமாவது வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கட்டும் என்றாள். நீ வந்து 3 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேட்டுட்டு எதையும் செய்ய மாட்டியா? நீ பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்தால் என்ன அர்த்தம் என்றாள் ஆனந்தி. என்னாச்சுக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு என்றாள் தாரணி. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. கல்யாணம் ஆன 2 மாசத்துக்கு அப்புறமே மாமாவை மாடியில போய் படுக்க சொல்லிட்டேன். 2 வருஷமா இல்லாத பழக்கத்தை புதுசா நீ ஆரம்பிக்கிற என்றாள். மாமா ஹாலில் படுக்கிறதுனால என்ன பிரச்சனை என்றாள். மாமா தூங்காம இருமிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எப்பவுமே இருமல் இருந்துகிட்டே இருக்கும், நிம்மதியா நம்மளால தூங்கவே முடியாது, அவரோட வியாதி நமக்கும் பரவிருமோன்னு எனக்கு பயம். நடராஜன் திருமணத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். திருமணம் முடிந்த பிறகு மாமாவை ஏதாவது முதியோர் இல்லத்தில் பார்த்து சேர்த்து விடுங்கள் என்று என் கணவரிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் என்றாள் ஆனந்தி. அக்கா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது, அவங்க பாட்டுக்கு ஹாலில் படுத்துக்கட்டும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்து விட்டாள் தாரணி. ஆனந்தியோ நேத்து வந்துட்டு இவ இஷ்டத்துக்கு செய்கிறா என்று மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள். அதன் பிறகு நாட்கள் ஓட துவங்கியது. 1 வார காலம் தாரணி இரவு மாமனார் ஹாலில் படுத்து தூங்குவதால் பிரச்சனை ஏற்படுகிறதா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருந்தாள். ஆனால் அப்படி எதுவும் நடப்பதாக அவளுக்கு தெரியவில்லை. அவர் நிம்மதியாக ஹாலில் தூங்கிக் கொண்டிருப்பது அவளுக்கு தெரிய வந்தது. மனதுக்குள் ஒரு நிம்மதியுடன் இருந்தாள். அதன் பிறகு 2 வாரங்கள் கழித்து நாகராஜன் தம்பி நடராஜனிடம் வந்து பேசினான். அப்பா இந்த வீட்டில் இருப்பது ஆனந்திக்கு பிடிக்கவில்லை, அவள் சொல்வதுதான் எனக்கும் சரின்னு படுது, அதனால் அவரை அருகில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என்று முடிவு செய்துள்ளேன் என்றான். அண்ணா, அப்பா இதுக்கு சம்மதிப்பாரா என்றான் நடராஜன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, நான் அவரிடம் பேசி சம்மதிக்க வைக்கிறேன் என்றான். அன்னைக்கு ஏன் அப்பாவை பிடிக்க மாட்டேங்குது, நீயாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல என்றான். அதெல்லாம் முடியாது, தனியா போகலாம்னு சொல்றா, அப்படி போனா வீட்டு வாடகை செலவு எல்லாம் எங்கேயோ போயிடும், என்னால சமாளிக்க முடியாது, அதனால எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே வாக்கிங் சென்றிருந்த அப்பா வருவதற்காக காத்து கொண்டிருந்தான். அவர் வந்தவுடன் அவரிடம் விஷயத்தை சொல்ல அவர் எதிர்ப்பு ஏதும் சொல்லாமல், சரி, உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றால் நான் முதியோர் இல்லத்திற்கு சென்று விடுகிறேன் என்றார். 2 பிள்ளைகளும் சேர்ந்து அவரை கூட்டிக் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். ஆனந்தி தன் கணவரிடம், இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு, நேத்து வந்தா இந்த தாரணி அவரை மாடியிலிருந்து கீழே வந்து படுக்க சொல்லிட்டா, எனக்கு இந்த 2 வாரமா தூக்கமே இல்லைங்க என்றாள். சரி விடு, அதான் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டார்ல என்றான். அதன் பிறகு நாகராஜன் ஒரு முறை மட்டுமே அவரை சென்று பார்த்துவிட்டு வந்திருந்தான்.
ஆனால் நடராஜன் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அப்பாவை சென்று பார்ப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தான். 6 மாதங்கள் கடந்தது. நடராஜனுடன் தாரணியும் அவரை சென்று பார்த்து நலம் விசாரித்து வந்தாள். அதன் பிறகு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனந்தியும் நாகராஜனும் சினிமாவிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தனர். அப்போது பரமசிவம் வீட்டிற்குள் உட்கார்ந்து இருந்தார். அப்பாவை பார்த்து வாயடைத்து போய் நின்றான் நாகராஜன். ஆனந்தி அதிர்ச்சி அடைந்தாள். இவர் எதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்பது போல் முகத்தை வைத்துக்கொண்டு வேகமாக தன் அறைக்குள் சென்று விட்டாள். நாகராஜன் அவரிடம் சென்று, வாங்கப்பா, எப்போ வந்தீங்க என்றான். நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சுப்பா, நடராஜன் தான் கூட்டிட்டு வந்தான் என்றார். அவன் அங்கிருந்து எழுந்து நடராஜன் அறைக்கு வந்தான். டேய், எதுக்குடா அப்பாவை இங்கே கூட்டிட்டு வந்திருக்க என்றான். அண்ணா, அப்பாவை நான் மாதந்தோறும் போய் பார்த்து விட்டு வருவேன். ஆனா இப்ப அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அதனால அங்க இருக்க வைக்க எனக்கு மனசு வரல. அதனாலதான் நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அவரோட கடைசி காலத்துல அவர் நம்ம கூட இருக்கட்டும் என்றான். டேய், என்னோட பிரச்சனை என்னன்னு உன்கிட்ட சொல்லி இருக்கேன்ல, அப்புறம் நீ பாட்டுக்கு முடிவு எடுத்தால் என்ன அர்த்தம் என்றான் நாகராஜன் கோபமாக. அண்ணா, அது உன்னோட பிரச்சனை, நீ தான் அன்னைக்கு புரிய வைக்கணும். பெத்தவங்களை இப்படி அனாதையா விட்டுட்டு நாம மட்டும் சந்தோஷமா இருக்க எப்படி உங்களுக்கு மனசு வருது? அவர் இங்கேதான் இருப்பார் என்றான். நாகராஜன் வேகமாக அங்கிருந்து சென்று தன் மனைவியிடம் நடராஜன் சொன்னதை எல்லாம் சொல்லி முடித்தான். அவளோ, என்னாச்சுங்க உங்க தம்பிக்கு? அறிவில்லாமல் பேசிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லாதவரை கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இதனால நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க தம்பியா வந்து பார்க்க போறாரு என்றாள். நாகராஜன், சரி, கொஞ்ச நாள் போகட்டும். அதன் பிறகு அவரை மீண்டும் முதியோர் இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்கான வேலைகளை நான் பார்க்கிறேன் என்றான். 1 மாசம் தாங்க, அதுக்குள்ள நீங்க அவரை கொண்டு போய் விட்டுடணும். இல்லைனா நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் என்றாள் ஆனந்தி. சரி சரி என தலையாட்டி வைத்தான். ஒவ்வொரு மாதமும் ஆனந்தியிடம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாட்களை கடத்தி கொண்டிருந்தான் நாகராஜன். ஏனென்றால் அப்பா இங்கேதான் இருக்க வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருந்தான் நடராஜன். நாகராஜனால் தம்பியை சமாளிக்க முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் மனைவியிடம் புதிதாக காரணத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். 3 மாதம் கழித்து தாரணி நடராஜனிடம், எங்க, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இப்ப கேட்கவா என்றாள். கேளு என்றான். இல்ல, திடீர்னு போய் மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்போ நான் ஏன் எதுக்குன்னு கேட்டப்ப எதுவுமே என்கிட்ட சொல்லல. நானும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு அமைதியா இருந்துட்டேன் என்றாள். நடராஜன் பெருமூச்சு விட்டு கொண்டு, நன்றி கடன் தாரணி, இத்தனை வருடமாக என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்ததற்கான நன்றி கடன் என்றான். ஏன் இந்த நன்றி கடன் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடும்போது தெரியவில்லையா என்றாள் தாரணி. ஆம், எனக்கு அப்போது தெரியவில்லை. அதன் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. என்ன சொல்கிறான் என்று புரியாமல், என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலை என்றாள். எனக்கும் தான் ஒன்றும் புரியல. அன்னைக்கு நான் முதியோர் இல்லத்தில் அப்பாவை பார்த்துட்டு அங்கிருந்து வரும்போது வழியில் ஒரு டீ கடையில் நின்று டீ குடித்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவர் என்னை பார்த்துவிட்டு என்னிடம், நீ நடராஜன் தானே என்றார். நான் ஆம் என்று தலையாட்ட அவர் என்னிடம், நீங்க போய் உங்க அப்பாவை இப்படி முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விடலாமா என்றார். ஏன் என்பது போல் நான் அவரை பார்த்து கேட்டேன். அதற்கு அவர், தம்பி, நீங்க யாருமே இல்லாம அனாதையா குப்பை தொட்டியில கிடந்தப்ப உங்களை எடுத்து தன்னுடைய பிள்ளையா இத்தனை நாள் வளர்த்து ஆளாக்கினார் பரமசிவம். அந்த நன்றி கடன் வேண்டாமா? நீங்கள் அவருடைய பிள்ளை இல்லை என்பதை என்றைக்காவது உங்களிடம் சொல்லி இருக்கிறாரா? கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் இப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்களே என்றார். அதை சொல்லிவிட்டு நிற்காமல் அங்கிருந்து வேகமாக எழுந்து சென்று விட்டார். அதற்கு மேல் நான் அவரிடம் எதையும் கேட்டுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு 2 நாட்கள் என் மனம் என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. கடைசி காலத்தில் அவரை என்னுடன் வைத்து பார்த்து கொள்வதுதான் சரி என்று தோன்றியது. அதனால் தான் அந்த முடிவை எடுத்தேன் என்றான். தாரணியும் நீங்கள் செய்தது சரிதான் என்றாள். அவனுக்கு ஆறுதல் சொன்னாள். நாட்கள் வேகமாக ஓடத் துவங்கியது. 1 வருடம் கழித்து பரமசிவம் உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போனார்.
அந்த வீட்டில் இருந்த அந்த ஒரு வருட காலமும் வார்த்தைகளால் பரமசிவத்தை குத்திக் கொண்டே இருந்தாள் ஆனந்தி. தாரணியிடமும் நடராஜனிடமும் பேசுவதையே நிறுத்தினாள். வேறு வழியில்லாமல் அந்த வீட்டில் இருந்தாள். எப்படியாவது வார்த்தைகளால் தண்டித்தே இவரை வீட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நடந்து கொண்டாள் ஆனந்தி. ஒவ்வொரு முறையும் ஆறுதலாக இருந்தவள் தாரணி. ஆண்டவன் நல்லவர்களைத்தான் சோதிப்பான் என்பது போல நடராஜனுக்கும் தாரணிக்கும் ஒரு சோதனை வந்து சேர்ந்தது. பரமசிவம் இறந்து 1 மாதம் ஆனதுக்கு பிறகு ஒரு நாள் ஆனந்தி தன்னுடைய கணவர் வேலைக்கு சென்ற பிறகு தாரணியின் அறைக்கு வந்தாள். தாரணியிடம், உனக்கு 1 வார காலம் அவகாசம் தருகிறேன், அதற்குள்ளாக இந்த வீட்டை காலி செய்துவிட்டு நீங்கள் இருவரும் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்றாள் ஆனந்தி. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாமல், ஏன் நாங்கள் எதற்காக செல்ல வேண்டும்? உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் செல்லுங்கள் என்றாள் தாரணி. எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் எதற்காக செல்ல வேண்டும்? இது எங்களுடைய வீடு என்றாள். தாரணிக்கு நடப்பது கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க என்றாள் தாரணி. என்னோட மாமனாரு இந்த வீடு எங்களுக்குத்தான் சொந்தம் என்று உயில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால நீங்க இந்த வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப புரியுதா என்றாள் ஆனந்தி. தாரணி வேற எதுவும் பேசாமல் சரி என்று தலையாட்டி விட்டு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனந்தி தொடர்ந்து பேசினாள். ஏன் இப்படி ஒரு உயில் எழுதினார் என்று உனக்கு தெரிந்திருக்குமே என்றாள். தாரணி திரும்பி அவளை முறைக்க அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆனந்தி தொடர்ந்து பேசினாள். சொந்த பிள்ளைக்கு சொத்தை எழுதி வைக்காமல் தெருவில் கிடந்த பிள்ளைக்கா சொத்தை எழுதி வைப்பாங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். மாமா இப்படி செய்வார் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்று மனதுக்குள்ளாக நினைத்து கொண்டிருந்தாள். நடராஜன் வேலை விட்டு வந்த பிறகு அவனிடம் ஆனந்தி வந்து பேசியதை சொன்னாள். நடராஜன், நான் வேண்டுமானால் அண்ணனிடம் பேசி பார்க்கவா என்றான். ஆனால் தாரணியோ, எங்க இந்த விஷயம் ஆனந்திக்கே உங்க அண்ணன் சொல்லித்தான் தெரிய வந்திருக்கும். ஆனந்தி கிட்ட இப்படி பேச சொன்னதே உங்க அண்ணனாதான் இருக்கும். நீங்க அவர்கிட்ட போய் பேசி என்ன நடக்க போகுது? நாம இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் நல்லது இல்லை. இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களோடு நாம் இருந்தால் நமக்கும் எந்த விதமான நல்லதும் நடக்காமலே போய்விடும் என்றாள் தாரணி. நீ சொல்வதும் சரிதான். நான் உடனடியாக வாடகை வீடு ஒன்றை பார்த்து விடுகிறேன். நீ அனைத்தையும் எடுத்து தயாராக வைத்து விடு என்றான். சரி என தலையாட்டினாள் தாரணி. நடராஜன் வீட்டை காலி செய்து 2 நாட்களில் சென்று விடுவான் என்பது நாகராஜனுக்கு தெரிய வந்தது. ஆனாலும் அவன் நடராஜனிடம் வந்து எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்து கொண்டான். அதன் மூலமே ஆனந்தியிடம் அவன்தான் பேச சொல்லி அனுப்பினான் என்பது தெளிவானது. நாகராஜன் வாரிசு சான்றிதழ் உட்பட அனைத்திலும் தான் மட்டுமே பரமசிவத்தின் வாரிசு என பதிவு செய்து கொண்டான். அதன் மூலம் அவரின் பெயரில் இருந்த வீடு, அவரது வங்கி கணக்கில் இருந்த பணம் என அனைத்தும் அவனுக்கு வந்து சேர்ந்தது. தாரணியும் நடராஜனும் தனியாக வசித்து வந்தனர். தாரணி பல நேரங்களில் கவலையாகவே இருந்தாள். எதற்காக கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டான் நடராஜன். மாமா இப்படி செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் அவருடைய பிள்ளை இல்லை என்றாலும் இத்தனை காலம் பிள்ளையாக நினைத்துத்தானே வளர்த்து ஆளாக்கினார். அந்த பாசம் கூட இல்லாமல் போய்விட்டதா என்றாள். அந்த உயில் எப்போ எழுதுனது உனக்கு தெரியுமா? அதுல இருந்த தேதியை பாத்தியா? கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் என்ன மனநிலையில் இருந்தார் என்று யாருக்கு தெரியும்? என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும். அவர் என்னை நன்றாக படிக்க வைத்திருக்கிறார். அதையே நான் பெரிதாக நினைக்கிறேன் என்றான். நீங்கள் சொல்வதும் சரிதான். இதையே நினைத்து நான் கவலையாக இருக்கிறேன். நீங்கள் சொல்வது போல் அவர் எந்த சூழலில் எந்த நிர்பந்தத்தில் அதை எழுதினார் என்று நமக்கு எப்படி தெரியும்? நம்முடைய வாழ்க்கை நமக்கானது. இனி நான் இதுபோல் சிந்திக்க மாட்டேன் என்றாள். அவன் அவளை கட்டி கொண்டான். நாட்கள் ஓடத் துவங்கியது. அப்பா தொடர்பான ஒவ்வொரு ஆவணங்களையும் தேடி தேடி எடுத்து பார்த்தான் நாகராஜன். ஒவ்வொன்றிலும் ஒரு உண்மை மறைந்து கிடந்தது. அப்படி ஒரு நாள் ஒரு ஆவணம் அவன் கையில் கிடைத்தது. அதில் அவர் செலுத்தி வந்த இன்சூரன்ஸ் பற்றி தெரிந்து கொண்டான். நேராக இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் சென்று அவர் செலுத்தி வந்த திட்டம் தொடர்பான அனைத்து தகவலையும் பெற்றான்.
நிறுவனத்திடமிருந்து அப்பா செலுத்தியதன் மூலம் மிகப்பெரிய பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பது தெரிந்தது. சந்தோஷத்துடன் தன் மனைவியிடம் வந்து தகவலை சொன்னான் நாகராஜன். ஆனந்தி, பரவாயில்லைங்க, நான் கூட மாமாவை என்னமோன்னு நினைச்சேன். எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கார். கடைசி காலத்துல அவரை பார்த்துக்கிட்டதுக்கு இதுவாவது கிடைக்குது என்றாள். ஆனால் அவள் உள்மனம் அவரை கடைசி நாட்களில் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினோம் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தது. அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு மற்றொரு யோசனை வந்தது. வீடு அப்பாவின் பெயரில் இருக்கிறது. உடனடியாக அது தொடர்பான பத்திரங்களை எடுத்து வீட்டை நம்முடைய பெயருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றான் நாகராஜன். ஏங்க, வீடை என்னோட பேருக்கு மாத்திடுங்க, அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா உங்களோட தம்பி பின்னாடி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணினா வீடு என் பேர்ல இல்ல, என்னோடது இல்லைன்னு நீங்க சொல்றதுக்கு வசதியா இருக்கும். என்கிட்ட உங்க தம்பியால பேச முடியாது என்றாள் ஆனந்தி. நடராஜன் அப்படியெல்லாம் வந்து எப்பவும் கேட்க மாட்டான் என்றான். இருந்தாலும் வீடை உன்னோட பேருக்கே மாத்திடுவோம், சரியா என்று சொல்ல அவள் புன்னகையுடன் தலையாட்டினாள். வீட்டுடைய பத்திரத்தை வீடு முழுக்க தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. அதிர்ந்து போனான் நாகராஜன். அப்பா எங்குதான் வைத்திருப்பார்? அப்பாவினுடைய உடைமைகள் அனைத்தையும் பார்த்து விட்டோம் என்றான் நாகராஜன். ஆனந்தி சட்டென்று, ஒருவேளை நடராஜன் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தால்? அவர்கள் இங்கிருந்து செல்லும் போது எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று நமக்கு தெரியாதே என்றாள். நீங்க நேராக நாளைக்கே சென்று உங்கள் தம்பியிடம் இது பற்றி பேசிவிட்டு வாருங்கள் என்றாள். சரி என்பது போல் தலையாட்டிவிட்டு பலமாக யோசித்துக் கொண்டிருந்தான் நாகராஜன். நடராஜனை சென்று பார்ப்பதற்காக வீட்டில் கிளம்பிக் கொண்டிருந்தான். அவன் வீட்டை விட்டு வெளியே வருவதற்குள்ளாக அவன் வீட்டின் கதவை தட்டினார்கள். யாராக இருக்கும் என்று ஆனந்தியை பார்த்து கொண்டே போய் கதவை திறந்தான் நாகராஜன். வந்தவர்கள் நிதி நிறுவனத்திலிருந்து வந்திருப்பதாகவும், உங்களுடைய அப்பா பரமசிவம் வீட்டு பத்திரத்தை ஒப்படைத்து அதன் பெயரில் 25 லட்சம் கடன் வாங்கி இருப்பதாகவும், கடனை நீங்கள் செலுத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வீட்டை அதற்கு ஈடாக எடுத்துக்கொள்வோம் என்றார்கள். அதிர்ந்து போனான் நாகராஜன். அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வாங்கி படித்து பார்த்தான். அவர் இறப்பதற்கு சரியாக 3 மாதங்களுக்கு முன்னால் பணத்தை வாங்கியிருப்பது தெரிய வந்தது. எதற்காக வாங்கினார் என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு 1 வார காலம் அவகாசம் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி சென்றனர். ஆனந்தி தாரணியிடம் சொன்ன 1 வார காலம் அவகாசம் என்ற வார்த்தை அவனுக்கு உள்ளுக்குள் முள்ளாக தைத்தது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பரமசிவத்தை திட்டி தீர்த்தாள். இவ்வளவு பணத்தை என்னதான் செய்திருப்பாரோ? நடராஜன் தான் பணத்தை சுருட்டி கொண்டு ஓடி இருக்க வேண்டும். நீங்கள் இப்பவே கிளம்புங்கள், நடராஜனிடம் பேசி பணத்தை வாங்கிவிட்டு வந்து விடுவோம் என்றாள் ஆனந்தி. இருவரும் நேராக கிளம்பி நடராஜன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். நாகராஜன் சொன்னதை கேட்டு நடராஜனும் அதிர்ந்து போனான். அவனும் தெரியாது என்று சொல்ல வேறு வழி இல்லாமல் வீட்டை காலி செய்து கொடுத்துவிட்டு வாடகை வீட்டிற்கு சென்று விட்டான் நாகராஜன். நாட்கள் வேகமாக ஓடியது. 1 வருடம் கழித்து பரமசிவத்தின் நண்பரிடமிருந்து நடராஜனுக்கு ஒரு கடிதம் வந்தது. கடிதத்தை பிரித்து படித்து பார்த்தவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. அன்புள்ள மகன் நடராஜனுக்கு உன் அப்பா பரமசிவம் எழுதுவது, நீ என்னுடைய பிள்ளை இல்லை என்று தெரிந்த பிறகும் என்னை உன்னோடு வைத்து கடைசி காலங்களில் அன்பாக பராமரித்தாய். அது நான் உன்னை வளர்த்து ஆளாக்கியதற்கான நன்றி கடன் என்று நினைத்தாய். நானும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதனால் இந்த கடிதத்துடன் இருக்கக்கூடிய இந்த ஆவணத்தை நீ மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உனக்கு மட்டுமே உரியது. இதை நீ நாகராஜனுடன் பகிர்ந்து கொண்டால் அது எனக்கு செய்ய போகிற மிகப்பெரிய துரோகம் என்று எழுதி வைத்திருந்தார். அந்த ஆவணத்தை எடுத்து படித்து பார்த்தான். 25 லட்சம் ரூபாய் வங்கியில் நடராஜன் பெயரில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது. தாரணிக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நடராஜனும் தாரணியும் பரமசிவத்திடம் செலுத்திய உண்மையான அன்பு விலை மதிக்க முடியாதது. இருந்தாலும் இந்த பணம் அதற்கு ஈடாக அவர்களிடம் வந்து சேர்ந்திருந்தது. ஆனந்திக்கு அவளுடைய எண்ணத்திற்கு ஏற்ப வாழ்க்கை அவளுக்கு ஏகப்பட்ட சோதனைகளை கொடுக்க ஆரம்பித்தது. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.